பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். The international trade can be divided into three kinds. There are export trade, import trade, and intra-part trade. It has been exhibited in the chapter draw below அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க? 3 டைப்பாக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பிரிக்கிறாங்க. சரி, அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் ட்ரேடு, இம்போர்ட் ட்ரேடு, என்னது இன்ட்ராபார்ட் ட்ரேட். சரியா? என்ன ஏற்றுமதி வியாபாரம், இறக்குமதி வியாபாரம், மறு ஏற்றுமதி வியாபாரம். என்ன பண்ணுறாங்க, 3 டைப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ட்ரேடு. சரி, எக்ஸ்போர்ட் ட்ரேடு அதில் when the firm of country sell goods and service to a firm of another country, it is called export trade. Export trade indicate selling of goods and service from the home country to a foreign country. For example பார்த்தீங்கன்னா the sales of handicraft, leather product, சரியா, எலக்ட்ரானிக் குட்ஸு, ஹெர்பல் ப்ராடக்ட் எக்ஸட்ரா பை இந்தியன் கம்பெனி டு அதர் கண்ட்ரிஸ் இஸ் நோன் அஸ் என்னது எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஒரு நாட்டினுடைய வியாபார நிறுவனம் சரக்கு மற்றும் சேவைகளை மற்ற நாட்டில் உள்ள வியாபார நிறுவனத்திற்கு விற்பனை செய்தால் அது ஏற்றுமதி வியாபாரம் எனப்படும். சரியா? ஒரு நாட்டோட வியாபார நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, சரக்கு மற்றும் சேவைகளை மற்ற நாட்டில் உள்ள வியாபார நிறுவனத்துக்கு விற்பனை, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய வியாபார நிறுவனத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து விற்பனை வந்து பண்ணுறாங்க. அப்படி வந்து விற்பனை பண்ணால் அது என்னன்னு சொல்கிறாங்க, அது ஏற்றுமதி வியாபாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஏற்றுமதி வியாபாரம் என்பது உள்நாட்டிலிருந்து சரக்கு மற்றும் சேவைகளை அயல்நாட்டிற்கு விற்பனை செய்வதாகும். சரியா? ஏற்றுமதி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, பொருளை வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து அனுப்பிச்சி வைக்கிறது அப்படிங்கிறாங்க. உள்நாட்டிலிருந்து சரக்கு மற்றும் சேவைகளை அயல்நாட்டுக்கு விற்பனை செய்வதாகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய வியாபார நிறுவனம் கைவினைப் பொருட்கள், தோல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், மூலிகை பொருட்கள் ஆகியவற்றை மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கிறது. சரி, எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாபார நிறுவனம். சரி, வியாபாரம் பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து என்ன பண்ணுறாங்க, கைவினை பொருட்கள், ஹேண்ட்கிராஃப்ட், சரியா, லெதரு, அதுமாதிரி எலக்ட்ரானிக் பொருள், அதேமாதிரி மூலிகை பொருட்கள், ஹெர்பல், சரி, இது மாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம நாட்டிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அது விற்பனை வந்து பண்ணுறாங்க. இது ஏற்றுமதி வியாபாரம் எனப்படும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இம்போர்ட் ட்ரேடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இம்போர்ட்னா என்னது, நம்மளுக்கு இறக்குமதிங்கிறாங்க. இம்போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இறக்குமதி. when the business firm of a country purchase goods from the firm of another country, it is called import trade. Importing means purchase of foreign product and bringing them into one home country. For example, when Indian enterprises purchases petroleum product, electrical goods, machinery and medical equipment etc. from other countries, it is termed as import trade அப்படிங்கிறாங்க. இறக்குமதி வியாபாரம். சரியா? அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாட்டினுடைய வியாபார நிறுவனம் சரக்கு மற்றும் சேவைகளை மற்ற நாட்டில் உள்ள வியாபார நிறுவனத்திலிருந்து கொள்முதல் செய்த, இப்போ நம்ம நாடு என்ன பண்ணுது, அதர் கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு தேவையானது வந்து பொருள் வந்து வாங்கினாக்கா அதுக்கு பேர் என்னது, இம்போர்ட், இறக்குமதி. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பேர் என்னது, இறக்குமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இறக்குமதி வியாபாரம் என்பது அயல்நாட்டிலிருந்து பொருட்களை வாங்கி உள்நாட்டிற்கு கொண்டு வருவதாகும். சரி, அயல்நாட்டிலேருந்து என்ன பண்ணாங்க, பொருளை வாங்கி உள்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க, அதை வந்து கொண்டு வரதுங்கிறாங்க. உள்நாட்டிலிருந்து கொண்டு வருவதாகும். எடுத்துக்காட்டு, இந்திய வியாபார நிறுவனம் பெட்ரோலிய பொருட்கள், மின்னணு பொருட்கள், இயந்திரம் மற்றும் மருத்துவ உபகரணங்களை மற்ற நாடுகளிலிருந்து கொள்முதல் செய்வதாகும். சரி, எந்த நாட்டிலேருந்து வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய வியாபார நிறுவனம் பெட்ரோலிய பொருட்கள், மின்னணு பொருட்கள், இயந்திரம் மற்றும் மருத்துவ உபகரணங்களை மற்ற நாடுகளிலிருந்து கொள்முதல் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதேமாதிரி இன்ட்ராபார்ட் ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, when the firm of country import goods for the
for the purpose of exporting the same goods to the firm of some other country without making any changes in the goods meant for export. It is known as என்னது இன்ட்ராபார்ட் ட்ரேட் அப்படிங்கிறாங்க. சரி, மறு ஏற்றுமதி வியாபாரம் ஒரு நிறுவனம் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்துடன் பொருட்களை மற்ற நாட்டிலிருந்து இறக்குமதி செய்தல் மறு ஏற்றுமதி வணிகம் எனப்படும். சரி, ஒரு நாட்டிலேருந்து என்ன பண்ணாங்க மறு ஏற்றுமதி வணிகம்னா இன்ட்ராபார்ட்னாக்கா ஒரு நாட்டிலேருந்து என்ன பண்ணாங்க ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தோட பொருட்களை வாங்கி மற்ற நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அதை இறக்குமதி பண்ணுறாங்க. சரி, அதுக்கு பேர் என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மறு ஏற்றுமதி வணிகம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை ஏற்றுமதி பொருளை ஏற்றுமதி பண்ணி என்ன பண்ணாங்க அதை வேறு நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு அதை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்கிறாங்க இன்ட்ராபார்ட் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் if an Indian company import crude oil from iron and export it as petroleum after refining it in India to Nepal, it is called intraport trade. In this content, crude in converted into petrol and exported as petroleum to Nepal அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா if India company import crude oil, சரி, ஆயில் ஃப்ரம் ஈரான் அண்ட் எக்ஸ்போர்ட் இட் இஸ் அண்ட் பெட்ரோலியம் ஆஃப்டர் ரீஃபைண்டிங் சொல்லிட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மறு ஏற்றுமதி இப்போது ஈரானுக்கும் நேபாளத்திற்கும் இடையே ஏன் இந்தியா வந்துள்ளது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் நேபாளம் நேரடியாக ஈரானிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யவில்லை? இதற்கான காரணங்களை ஆராய்வோம். சரி, அதுக்கு திங்க் பண்ணணும். நவ் யூ மஸ்ட் பி திங்கிங் அது இந்தியா கம்ஸ் பிட்வீன் இந்தியா அயன் அண்டு நேபாள். ஒய் டஸ் நாட் நேபாள் டைரக்ட்லி என்ன சொல்கிறாங்க டைரக்ட்லி இம்போர்ட் க்ரூட் ஆயில் ஃப்ரம் ஈரான். லெட்ஸ் ஆஸ் எக்ஸ்ப்ளோசர் வாட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ப்ளோசர் வாட் குட் பி பாசிபிள் ரீசன் ஃபார் திஸ் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, புரிஞ்சுதா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஏன் நேபாளம் நேரடியாக கச்சா பொருள் நம்ம என்ன பண்ண ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நெசசிட்டி ஃபார் என்டர்பிரனர் ட்ரேடு. சரியா, என்ன நெசசிட்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் necessity for intraport trade. A country cannot import goods directly from the others because of the following reason. பின்வரும் காரணங்களால் ஒரு நாடு பிற நாட்டிலிருந்து நேரடியாக பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது. சரியா, அதேமாதிரி என்ட்ராபார்ட் மூலமாக ஒரு நாடு என்ன பண்ண முடியாது, பிற நாடுகள்லேருந்து என்ன பண்ண முடியாது, அதை நேரடியாக கொள்முதல் பண்ண முடியாது. சரியா, டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சரியா, அதேமாதிரி ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கண்ட்ரி மே நாட் ஹேவ் எனி அசசபிள் ட்ரேடு ரூட் கனெக்டிங் த இம்போர்ட்டிங் கண்ட்ரி. ஒரு நாடு பொருட்களை இறக்குமதி செய்யும் நாட்டோடு எந்த வணிக வழித்தடமும் இல்லாமல் இருந்தால். சரியா, ஒரு நாடு பொருட்களை இறக்குமதி செய்யும்போது நாட்டோட எந்த ஒரு எதுவும் கிடையாது அவங்களுக்கு. சரியா, ரூட்டே கிடையாது. ரூட் இல்லாமல் இருந்தாக்கா என்ன கிடையாது அவங்களுக்கு, மறு ஏற்றுமதி செய்வதற்கான காரணமாக அமையலாம். அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ரூட் இல்லை. அப்போ என்ன அதர் கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணிக்குவாங்க, அதை மறு ஏற்றுமதி பண்ணிக்குவாங்க. த குட்ஸ் இம்போர்ட்டட் மே ரெக்வயர் ஃபர்தர் ப்ராசஸிங் or finishing before exporting, and this facility may be lacking in the exporting of importing country. சில பொருட்கள் இறக்குமதி செய்த பிறகு அவற்றை மேலும் மாற்றம் செய்வதற்கோ அல்லது முடிவுற்ற பொருளாக மாற்றவோ போதிய வசதிகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நாடுகளில் இல்லாமல் இருந்தால். சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணும்போது செய்த பிறகு அவற்றை மேலும் மாற்றம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட ஃபினிஷ்டு குட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது. சரியா, அதே போதிய வசதி இல்லாமல் இருக்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நாடுகளில் இல்லாமல் இருந்தாலுங்கிறாங்க.
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தெர் மே நாட் ஹேவ் எனி பில்டேட்டட் அக்ரிமெண்ட் பிட்வீன் போத் த கண்ட்ரி. சரியா, 2 நாடுகளுக்கிடையே வணிக ஒப்பந்தம் இல்லாமல் இருந்தால் they may not have any bilateral agreement. 2 நாடுகளுக்கிடையே வணிக ஒப்பந்தம் இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் மே நாட் சர்ச் குட்ஸ் எக்கனாமிக் ரிலேஷன் வித்தின் ஈச் அதர் வித்தின் ஈச் அதருங்கிறாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியாளருக்கும் இறக்குமதியாளருக்கும் இடையே சரியான பொருளாதார உறவு இல்லாமல் இருந்தால். சரியாப்பா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்ட்ராபா ட்ரேட். ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்னது என்ட்ராபா ட்ரேட். The following are the special feature. என்னென்னு கொடுத்தோம் என்ட்ராபா ட்ரேட். மறு ஏற்றுமதி வணிகத்தின் சிறப்பு கூறுகள். மறுஏற்று வணிகத்தின் என்னது சிறப்பு கூறுகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. The following are the special feature of entraport trade. Import duty is not levied on such goods. These goods are the reprocessed and repacked for re-export. சரியா, re-export அப்படிங்கிறாங்க. இறக்குமதி தடை விதிக்கப்படுவதில்லை. இவ்வகை பொருட்கள் மறுசீரமைக்கப்பட்டு மற்றும் மறு கட்டுமம் செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதேமாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மறு ஏற்றுமதி செய்யப்படும் வரை பிணைய மீந்த பண்டக சாலையில் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, புரிஞ்சுதா? இறக்குமதி செய்ய பொருட்கள் வந்து என்ன பண்ண மறு ஏற்றுமதி வந்து செய்கிற வரைக்கும் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எதில் வந்து விற்கிறாங்க, பிணையம் மீந்த பண்டக சாலையில். அது என்ன பண்ண பாண்டட் அது வேர் ஹவுஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து வைக்கிறாங்க ரீஎக்ஸ்போர்ட் வந்து பண்ணுற வரைக்கும். ஓகேவா, இது நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து வந்து பாருங்கள். இந்த டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூப்பா.